நம்ம வீட்டில் நிறைய பேப்பர்ஸு, புக்ஸு இந்த மாதிரி அங்கங்கே எல்லாம் கிடக்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதை பண்ணணும், டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதை பண்ணணும். ராதர் எல்லா பேப்பர்ஸ், புக்ஸு எல்லாத்தையும் வேணும் வேணான்னு அனலைஸே பண்ணாமல் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில், டைடின் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. திஸ் இஸ் ஆல்சோ அ கிளட்டர் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராப்ளம் டீக்ளட்டரிங் ப்ராசஸில். இதை வந்து எப்படி படிப்படியாக நம்ம இதை குறைக்கலாம், இதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கிளட்டர் ஷிஃப்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ். நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்க வந்து கிளட்டரை வந்து கிளியர் பண்ணாமல் அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். நம்ம இப்போ